வெல்கம் பேக் வெளிரிசா. இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் என்ற கட்சி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி எதுவும் யாரும் பேசுறது இல்லை. பேசினாலும் சேனல்கள் முடக்கப்படுகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் எல்லாம் நீக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, பீகாரில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போதகர் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்துருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை வந்து சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு வந்து அவங்க சாமி சார்ந்த வார்த்தைகள் தான் வந்து ஒரு கிறிஸ்தவ போதகரை வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருக்கிறாங்க. வேற எங்கே நடக்கல, இது இந்தியா பீகார்ல அந்த மாதிரி நடக்குது. அப்போது அரசாங்கம் எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேது. ஏன்னா அந்த அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஹிந்துங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதோட ஹிந்து தான் இந்த இந்தியாவில் வந்து மொத்த பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அரசாங்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. கிறிஸ்தவர்கள் வந்து சபையை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முழு குறிக்கோள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து மதம் மாற்றத்தை வந்து தடுக்கிறதோ அது பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மத சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லி அந்த கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இல்லை பிற மதத்தினராக இருக்கட்டும் அவங்கள வந்து இந்துக்களை வழிநடத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்புடைய குறிக்கோள்னு சொல்கிறது. ஆர்எஸ்எஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பு வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ எப்படி கிறிஸ்தவர்கள் வந்து மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா சார்ந்த ஆர்எஸ்எஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களை வந்து எடுத்துகிட்டு அங்கே வந்து ஹிந்துவை வந்து மதம் மாற்றுறாங்க. இங்கே வந்து அதிக பேருக்கு வந்து அது தெரியாது. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்தவ அமைப்பு இருக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்தினரும் பிற மதத்தினர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஹிந்து மதத்தினராக மாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் கட்சிகள் வந்து பண்ணியிருக்கு. கிறிஸ்தவர்களை தாக்கி அவங்கள வந்து வற்புறுத்தி அவங்கள வந்து ஹிந்துவாக மாற்றுறதுக்கான ஆர்எஸ்எஸ் வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் எல்லா வசதிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குற. அதனால் வந்து நீங்கள் வந்து ஹிந்துவாக மாறிக்கோங்க, உங்களுக்கான எல்லா வேலையிலிருந்து எல்லா சலுகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஏழையாக இருக்கிறவங்க, ஒரு கிறிஸ்துவ இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த ஆர்எஸ்எஸ் அந்த கட்சி சார்ந்த மெம்பர்ஸாக மாறி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க முழு குறிக்கோள் என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லா மதத்தினரும் வந்து ஹிந்துவாக மாற்றுறது தான் அவங்களோட முழு குறிக்கோள். கிறிஸ்தவர்கள் வந்து மதம் மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நீ தப்பு செய்கிறவனை வந்து திருத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நீ போய் குடி அப்படின்ற வந்து எந்த ஒரு கிறிஸ்தவனும் சொல்கிறது இல்லை. அதை வந்து தடுக்கிறது தான் கிறிஸ்தவன். ஓகேவா? இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸினர் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து எந்த ஒரு அரசியல் எந்த ஒரு பாலிட்டிக்ஸ்லையும் வந்து இருக்கிறது இல்லை. ஓகே, அப்படி இருந்தாலும் அந்த ஹிந்து மதத்தினர் அதிக பேர் இருக்கிறத வந்து கிறிஸ்தவ சார்ந்த மதத்தினரை வந்து ஒடுக்கி அவங்கள வந்து அந்த கட்சி சார்ந்த விஷயத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீக்கிடுறாங்க. அப்போது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு முன்னுரிமை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? இந்த கல்வியிலிருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து அதிக விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் இது பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்கள் என்னவோ பார்த்தா தீட்டு மாதிரி என்னவோ பண்ணுறாங்க இந்த அரசாங்கத்தில். ஓகேவா? ஏன் இப்படி நடக்குதில்லை? நான் வந்து எதுவும் இந்தியாவில் மட்டும்தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கிற எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கிறிஸ்தவர்கள் வந்து துன்புறுத்துறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. சில வீடியோஸ் வந்து நீக்கப்படுது. அது வந்து அந்த ஆர்எஸ்எஸ் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து நீக்கப்படுது. ஓகேவா? நம்ம பேசுகிற மாதிரி அந்த வீடியோ கூட எதனா வந்து தப்பான முறையில் நம்ம ஆர்எஸ்எஸ் பற்றி நம்ம பேசுகிறோம்னா அந்த வீடியோ வந்து நீக்கப்படும்.
ஓகேவா? எந்த விதத்தில நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து குறைஞ்சவங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்ற அந்த குணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே வந்து ஒரு சபைய ஒரு சபைய வந்து இடிக்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸ விட நம்ம கிறிஸ்தவர்கள் அதிகமாவே இருக்கிறாங்க. ஒண்ணு சேர்ந்தா எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அந்த இதுல வந்து ஈடுபாடு இல்ல. கிறிஸ்தவர்கள் வந்து எங்க பைபிள் படி வந்து நாங்க வந்து எதிர்க்கிறது இல்ல. ஓகேவா? மன்னிக்கிற குணத்த இருக்கிறதுனால தான் மட்டும் தான் இந்த மாரி வந்து இந்து மதத்தினர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள தாக்குறது வந்து அதிகரிச்சிருக்கு. இதே அரசியல வந்து கிறிஸ்தவர்கள் கையாண்டாங்கன்னா, ஜனத்தொகை அதிகமாவே இருக்குது கிறிஸ்தவர்கள். சர்ச் பண்ணி பாருங்க. உலகத்துல கிறிஸ்தவர்கள் வந்து ஏதோ இப்ப இந்து மதத்தினர்னா அங்கங்க சிலர் வந்து இருப்பாங்க. கிறிஸ்தவ மதத்தினர் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதத்தினர் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால வந்து பயத்துல வந்து பண்றாங்களா? இல்ல என்னது நம்மளுக்கு தெரியாது. கிறிஸ்தவர்கள வந்து வேடிக்கை பார்க்கணும். அவ்வளோதான். அவங்கள வந்து கிறிஸ்தவர்கள் வந்து வளரக்கூடாது. கிறிஸ்தவர்கள் வந்து கட்சியில வரக்கூடாது. கிறிஸ்தவர்கள் வந்து எந்த ஒரு பெரிய லெவல்லயும் வந்துடக்கூடாதுன்னு மட்டம் தட்டி கிறிஸ்தவர்கள் வந்து ஒடுக்குறது தான் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய வேலையா இருக்குது. ஓகேவா? ஆர்எஸ்எஸ் பத்தி தகவலுக்கு எதனா இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லதோ, கெட்டதோ எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஆர்எஸ்எஸ் என்றாவே பிஜேபி என்றாலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஓகேவா? கிறிஸ்தவர்களை வந்து முட்டாளா நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து அதை கண்டுக்கிறது இல்லை. ஓகேவா? கிறிஸ்தவர்கள் வந்து பாலிடிக்ஸில் இறங்குறது இல்லை. ஏன்னா எங்கள் கடவுளும் அது மாதிரி வந்து பாலிடிக்ஸில் இறங்குங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ஓகேவா? கிறிஸ்தவர்கள் வந்து ஒடுக்கி பார்க்காதீங்க. ஓகேவா? கிறிஸ்தவர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக யார் அதிக பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களை மதம் மாற்றி இந்து மதத்தினராக மாற்றுறது வந்து தான் இந்த ஆர்எஸ்எஸ். ஓகேவா? கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆர்எஸ்எஸ் வந்து எங்கெங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களும் உலகம் ஃபுல்லாக வந்து இந்து மதத்தினராக மாற்றத்துக்காக உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நியூஸ் புது புது நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என் மூலிமா. இல்லை யாருன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இது மாதிரி சர்ச்சுகளை இடிக்கிறதோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புது புதுசாக சர்ச் இடிக்கிறது, அடுத்தது கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, அடுத்தது வந்து அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு வந்து வற்புறுத்துறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகரிச்சிருக்கு. சபைகள் இடிக்கிறாங்க, போதகர்கள் அடிக்கிறாங்க, அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் அடிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்து மதத்தினர் வந்து தேர் இஸ்துன்னு போகிறீங்க, தேர் சிகிறீங்க, அது பாட்டு கச்சேரி வைக்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் பாட்டு கச்சேரி வைக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் தேர் சிகிறீங்க. அதே மாதிரி நாங்கள் கூட தான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பைபிளை வச்சுட்டு ஊர்வலமாக கூட நாங்கள் எடுத்துன்னு போக முடியும் எங்கள் வசனத்தை சொல்லி. அதுக்கான ஒரு பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ உங்கள் சாமியை எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம கிறிஸ்தவர்கள் நாங்கள் வந்து தேர் மாதிரி நாங்கள் பைபிளை வச்சுட்டு பைபிள் வசனத்தை கூட நாங்கள் சொல்லின்னு போவோம். ஆனால் அதுக்கான அனுமதி எதுவும் கொடுக்கறதில்ல. அப்போது இந்து மதத்தினருக்கு மட்டும்தான் இந்த இந்தியாவில் வந்து அரசாங்கம் பண்ணுது. ஓகேவா? இது இப்போ எப்படி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்கிறாங்க, நாட்டு சுதந்திரம்னு சொல்லிட்டாங்க. நாட்டு சுதந்திரம் வந்து இந்து மதத்தினருக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கே சரி, இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்தியாவில் வந்து எந்த ஒரு சுதந்திரமும் கிடைக்கல. அதே மாதிரி தான் இருக்குது. பழைய எப்படி கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ, மிஷினரிகளாக சாத்தாங்களோ, அதே மாதிரி தான் இந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி சாகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து அடிப்படுறதோ, இல்லை அவர்கள் சபைகள் இடிக்கப்படுறதோ அப்படி தான் இருக்குது. நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நாடு வந்து சுத்தமாக சுதந்திரம் அடையவே இல்லை. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுன்னு தான் இருக்குது. அதுவும் இந்த பிஜேபி அரசாங்கத்து மூலயமா கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது குரல் கொடுக்கவும் முடியல. குரல் கொடுத்தாலும் அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்காது. ஏன்னா அந்த நாடே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கையில் இருக்குது. அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் கையில் இருக்குது. அதனால் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ஒடுக்கப்படுறது வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கங்க. கிறிஸ்தவர்கள் வந்து இது வந்து கடைசி காலமாக இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பைபிளில் இருக்குது. ஆனால் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பாங்க. நீங்களும் குரல் கொடுங்க. நீங்களும் வீடியோ பண்ணி யூடியூப்லாம் போடுங்க. கிறிஸ்தவர்களுக்காக பாதிக்கப்படுறது வந்து யாரும் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி நீங்கள் போடுங்க. நல்லவர்கள் கையில் அந்த வீடியோ போச்சுன்னா நல்லது, நாட்டுக்கு நடக்கிறது நல்லதாக தான் இருக்கும். நீங்களும் வீடியோலாம் பேசி போடுங்க. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறது வந்து அப்படியே விட்டுடாதீங்க. ஒருத்தரும் யூடியூப்பில் குரல் கொடுங்க. வலைதளங்கள் இருக்குது. சோஷியல் தான் இப்போ பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனாகவே இருக்குது. அதனால் வந்து ஒருத்தரும் நீங்கள் குரல் கொடுத்து இந்த கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கிற அதுக்காக வந்து எல்லாருமே குரல் கொடுங்க. வலைதளங்களில் கிறிஸ்தவர்கள் குரல் கொடுத்தா தான் எல்லாமே நாட்டுக்கு வந்து அது தெரியப்படுத்தணும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் சபை இடிக்கிறதுலேருந்து போதகர் வாயில் சாணி அடிக்கிறதுலேருந்து கை கால் வெட்டுறதுலேருந்து சாவடிக்கிறதுலேருந்து அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. அதுக்கான குரல் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து எல்லாருமே வலைதளத்தில் வந்து இறங்குங்க. ஓகேவா? இப்போது இந்து மதத்தினர் வந்து இப்போது மேனுவல் சொல்லப்போனால் அப்படியே நேரடியாக பண்ணுறது வந்து நீங்கள் வலைதளத்தில் பண்ணுங்கள். ஓகேவா? தப்பே இல்லை, வலைதளத்தில் பண்ணுங்கள். ஓகேவா? நேரடியில் மட்டும்தான் ரட்சிப்புக்குழிக்கு வர முடியுமா என்ன? எல்லாருமே வந்து இளையதளத்தில் இறங்குங்க. இளையதளத்தில் யாரும் பார்க்கலினாலும் பரவாயில்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல ரீச் கொடுக்கும். அப்போ வந்து கிறிஸ்தவர்களாக அநேகர் மாறுவாங்க, மனம் திரும்புவாங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள்